Hi students, welcome to Grammar English Grammar தமிழில். இந்த சம்மர் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி. இங்கிலீஷில் பேசணுன்னாலும் எழுதணுன்னாலும் நம்மளுக்கு நிறைய வெக்காபுலரிஸ் தேவைப்படும். நம்ம வெக்காபுலரிஸை நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அதோடைய மீனிங்கை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் ஃப்ரீயாக இங்கிலீஷ் பேச முடியும், இங்கிலீஷை எழுத முடியும். அதாவது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளால் இங்கிலீஷை பேச முடியும். இங்கிலீஷில் பேசணுன்னா உங்களுக்கு இந்த வெக்காபுலரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெக்காபுலரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, வார்த்தைகள், புது வார்த்தைகள், இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் இல்லைங்களா, அந்த வார்த்தைகளுக்கு சில மீனிங், சில வார்த்தைகளுக்கு இப்போ நம்ம மீனிங் பார்க்குறோம், தமிழில் மீனிங் பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அதை எப்படி ஒரு வாக்கியத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? நம்ம முதல்ல பார்க்க போகிற வார்த்தை abdicate. abdicate abdicate abdicate. இந்த abdicate அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா விட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா விட்டு விடுதல். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை விட்டுடுவோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குவிட். குவிட் அப்படின்னாலும் அதை விட்டுட்டு போயிடுறது. அடுத்தது டிஸ்ஓன் அப்படின்னா அதை தள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு அது சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அதை போயிடுறது. இதுக்கு தான் பேர் ஆப்டிகேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்டிகேட் அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடுறது. பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த கிங் டிசைடட் டு ஆப்டிகேட் இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சன். The king decided to abdicate in favor of his son. அதாவது ராஜா அவருடைய பையன் அந்த அரியணையில் ஏறணும் அப்படின்றதுக்காக, அவருடைய பையனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த பதவியை விட்டுட்டு அவர் போயிடுறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த பதவியை அவர் கைவிட்டுறாரு, அந்த ராஜா அப்படின்ற பதவியை அவர் கைவிட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். எதுக்காக கைவிடுறாரு? அவருடைய பையன் அடுத்த ராஜாவை அரியணை ஏறணும் அப்படின்றதுக்காக. அப்போ ஆப்டிகேட் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விட்டு விடுதல். இதுக்கு பாருங்க தமிழ் மீனிங் பாருங்க, துறவு செல்லுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ராஜா தன்னுடைய பதவியை விட்டுட்டு துறவரம் போயிடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவியிலேருந்து இறங்கி போயிடுறாரு, வேற எங்கனாவது காட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு அர்த்தம். துறவு செல்லுதல். அடுத்தது கைவிடுதல். இந்த ஆப்டிகேட் அப்படின்னா நம்மளுடைய நிலையை நம்ம கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பாருங்க, அக்ளைம். அக்ளைம் அக்ளைம். இந்த அக்ளைம் அப்படின்னா பாராட்டுதல். யாரையாவது நம்ம பாராட்டுவோம்ல, அதுக்கு பேர் தான் நம்ம அக்ளைம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த அக்ளைம்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ டிசர்வ்ஸ் அக்ளைம் ஃபார் ஆல் ஹர் சேரிட்டபிள் ஒர்க்ஸ். அவர் தனது அனைத்து தொண்டுகளுக்காகவும் பாராட்டுதலுக்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரை நம்ம பாராட்டுறது ரொம்ப தகுதியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தொண்டு செய்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சேரிட்டபிள் ஒர்க் அப்படின்னா இந்த தொண்டு செய்தல், தேவையானவர்களுக்கு, கீழ் மட்டத்தில் இருப்பவர்களுக்காக ஏதாவது தொண்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறது தான் நம்ம சேரிட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நிறைய சேரிட்டபிள் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்கள பாராட்டுவது தகுதியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அக்ளைம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பாராட்டுதல். இந்த அக்ளைம் அப்படின்ற வேர்டுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, த கிரிட்டிக்ஸ் ஹாவ் அக்ளைம்டு ஹர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கிரிட்டிக்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம சொல்கிறது விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் விமர்சகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது சினிமா விமர்சனம் பண்ணுவாங்க, அடுத்தது அவங்களுடைய கம்பெனி செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள தான் நம்ம கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஏதாவது ஒரு வேலையில் ஒரு செயல்பாடாக இருக்கலாம், அல்லது அவங்க நடிப்பு துறையில் இருந்தாங்கன்னா அந்த நடிப்பு நல்லா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். அவரது நடிப்பை அந்த விமர்சகர்கள் பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அப்போ அக்ளைம் அப்படின்னா என்னன்னா பாராட்டுதல். யாராவது ஒருத்தரை அவருடைய செயல்களுக்காக நம்ம பாராட்டி பேசுவதற்கு பேர் தான் அக்ளைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சஸ். ஆக்சஸ் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லணும். ஆக்சஸ் அப்படின்னா என்ன?
அணுகுதல். ஏதாவது ஒன்றை வந்து நம்ம அணுகுவதற்கு எளிமையாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஆக்சஸ். ஏதாவது ஒரு ஒரு வெப்சைட்குள்ளே நம்ம நுழையிறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சஸ் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோன்னா அணுகுதல் அல்லது நுழைதல். ஏதாவது ஒன்றிற்குள் நம்ம வந்து செல்ல அனுமதி அளித்தல், அதுக்கு பேர் தான் வந்து ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச், அடைவதற்கு வாய்ப்பு. ஏதாவது ஒன்றை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ரைட் டு யூஸ், பயன்படுத்த உரிமை. ஏதாவது ஒன்றை வந்து பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட் டு விசிட், பார்வையிட உரிமை. ஏதாவது ஒன்றை வந்து பார்வையிடுவதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கும். அதை போய் நம்ம எப்போ வேணால் ஈஸியாக என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். அதை எப்போ வேணால் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணால் வந்து நுழையலாம், அதை அடையலாம். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஆக்சஸ்க்கு, தே ஹாவ் ஆக்சஸ் டு த லைப்ரரி. அதாவது லைப்ரரிக்குள்ளே அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ லைப்ரரிக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் எவ்ரிபடி ஆன் த வெப் டு பி ஏபிள் டு ஆக்சஸ் மை ஃபோட்டோஸ். அதாவது வெப்சைட்டில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃபோட்டோஸ்குள்ளே நுழைஞ்சி அதை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, நான் விரும்பலை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் எவ்ரிபடி ஆன் த வெப் டு பி ஏபிள் டு ஆக்சஸ் மை ஃபோட்டோஸ் அப்படின்னா எல்லாருமே என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்னுடைய ஃபோட்டோஸை பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து நம்மளுக்கு அனுமதி மறுக்கப்படுது, ஆக்சஸ் இல்லை, நம்மளுக்கு அதுக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்சஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒன்றிற்குள் நம்ம நுழைதல், ஏதாவது ஒன்றை நாம் அணுகுதல். அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வார்த்தை அப்சர்டு. அப்சர்டு, அப்சர்டு, அப்சர்டு. இந்த அப்சர்டு அப்படின்னா மீனிங் என்ன, ரிடிக்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடிக்குலஸ் அப்படின்னா கேலிக்கிடமான, ரொம்ப கோமாளித்தனமாக சில பேர் நடந்துப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து ரிடிக்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில்லி அப்படின்னு சொல்லுவோம். முட்டாள்தனமாக நடந்துப்பாங்க, முட்டாள்தனமாக பேசுவாங்க, அவங்கள நம்ம வந்து சில்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சென்ஸ்லெஸ், அறிவற்ற பேச்சு பேசுவாங்க, அதில் எந்த பொருளுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம அப்சர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்சர்ட் அப்படின்னா கேலிக்கிடமான, முட்டாள்தனமான, அறிவற்ற, ஒரு சென்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த அப்சர்டுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி ஐடியா வாஸ் அப்சர்ட். அதாவது அந்த ஐடியா வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஹி ஆஃபன் சேஸ் அப்சர்ட் திங்ஸ். அவன் எப்போவுமே கேலிக்கிடமான, முட்டாள்தனமான, அறிவற்ற திங்ஸை தான் அவன் வந்து சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்த்தை அப்ளேஸ். அப்ளேஸ், அப்ளேஸ், அப்ளேஸ். இந்த அப்ளேஸ் அப்படின்னா என்ன பொருள்னா மின்னுதல், ஒளிருதல். பாருங்கள், கிளிட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளிட்டரிங் அப்படின்னா மின்னுதல். அடுத்தது க்ளோயிங். க்ளோயிங் அப்படின்னா ஒளிருதல். க்ளீமிங் அப்படின்னாலும் மின்னுதல். அடுத்தது லூமினஸ் அப்படின்னா பளபளன்னு இருக்கு இல்லையா, பளபளக்கிற அப்படின்னு சொல்கிறது. அப்போ அப்ளேஸ் அப்படின்னா மின்னுதல், ஒளிருதல், பளபளத்தல். இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற ஒரு இதே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சினானிம்ஸ் தான் இந்த கிளிட்டரிங், க்ளோயிங், க்ளீமிங், லூமினஸ். இதுக்கு எல்லாமே பொருள் வந்து மின்னுதல், ஒளிருதல். இப்போ இந்த அப்ளேஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், த ரூம் இஸ் அப்ளேஸ் வித் லைட். த ரூம் இஸ் அப்ளேஸ் வித் லைட் அப்படின்னா அந்த ரூம் வந்து வெளிச்சத்தில் மின்னுது அப்படின்னு அர்த்தம். லைட்டு வெளிச்சத்தில் ஒளிருது அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்ளேஸ் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை அப்டக்ட். அப்டக்ட், அப்டக்ட், அப்டக்ட். அப்டக்ட் அப்படின்னா என்ன, கேரி ஆஃப் அ பர்சன். கேரி ஆஃப் அ பர்சன் அப்படின்னா ஒரு மனிதனை தூக்கி செல்லுதல். அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் வந்து தூக்கிட்டு போயிடுவோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம அப்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிட்னாப் அ பர்சன், அதாவது கடத்திட்டு போகிறது, இல்லீகலாக ஒருத்தரை வந்து தூக்கிட்டு போகிறது, கடத்திட்டு போகிறது, இதை தான் நம்ம வந்து அப்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அப்டக்டை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், த கேர்ள் வாஸ் அப்டக்டட் இன் டெல்லி. அந்த பொண்ணு வந்து டெல்லியில் கடத்தப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்டக்ட் அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்களை வந்து நம்ம தூக்கிட்டு போயிடுறது, கடத்திட்டு போயிடுறது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து abdicate, acclaim, access, absurd, ablaze, abduct, இந்த வெக்காபுலரிக்கெல்லாம் மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெக்காபுலரியில் ஏதாவது 3 வெக்காபுலரிக்கு நீங்கள் ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.